மட்டும் இருந்தது. சரி, எல்லாருமே திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சத்சங்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சிந்தித்து வருகிறோம். அந்த விதத்தில் இந்த மாதம் துன்பம் எனப்படுவது யாதெனில், வாய்மை எனப்படுவது யாதெனில் அப்படின்னு ஒரு திருக்குறள் வருது இல்லையா, அது மாதிரியே தோணுச்சு. அப்படியே ஒரு தலைப்பு கொடுத்தாச்சு. ஸோ அந்த தலைப்பில் அடியேன் சிற்றறிவு கேட்டிய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக முதலில் ஒரு கணபதி துதி. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் கை செய்கருமும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. ஒரு முருகப்பெருமான் துதி. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாடி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஒரு தேவாரம். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே
மலையான் மருவனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறகலத செம்போர் ஜோதி, திருவையாறகலத செம்போர் ஜோதி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற சத்சங்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக துன்பம் எனப்படுவது யாதெனில் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் அறக்கட்டளையின் சார்பிலே வணங்கி மகிழ்ந்து வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். என்னைய தலைப்பு இது? நல்ல விஷயங்களை பேசுறதை விட்டு துன்பம்னா என்ன, அது என்ன, அது என்ன, ஏன் நெகட்டிவான விஷயங்களையே பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோன்றலாம். அதற்கு ஒரு சிறிய விளக்கம். இப்போ ஒரு ஒரு அன்பர் இருக்கிறாரு. அவர் அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் கோயிலுக்கு போகலாம், அங்கே இது சினிமாக்கு போகலாம், அப்புறமா இங்க இது ஹோட்டலுக்கு போகலாம், அல்லது பிக்னிக் போகலாம், ஏதோ சம்திங் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துருது. அப்ப என்ன பண்ணுவாரு அவரு? அது கிடக்குன்னு பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு கஷ்டம், வீட்டுல ஏதோ இதுகளோ அல்லது ஏதோ உடம்புக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடக்குதியா வாயா, நம்ம போட்ட பிளான் படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போக முடியுமா? முடியாது. அப்போ எதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயம் நம்மை அதிகமாக தொந்தரவு செய்கிறதோ அந்த விஷயத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த துன்பம் எனப்படுவது யாதெனின் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகளோட மற்ற அடியார் பெருமக்களும் அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி அதை சிந்திக்கக்கூடிய மாதிரியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான். இந்த நிகழ்ச்சியில நம்ம துன்பம்னா என்ன, அது எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, யாரால் வருகிறது, அதை எப்படி தீர்ப்பது, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா எனக்கு தெரிந்த மாதிரி ஒரு இதுகள்ல நான் கொண்டுட்டு போறேன். அதை முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் எல்லாவற்றையும், கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க, கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. இப்ப துன்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முதல் கேள்வியை வைத்து அதற்கு ஒரு 3 விதமான வரையறைகளை அடியேன் அதை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு நான் எழுதியிருக்கிறேன். தற்போதைய காலகட்டத்தில் தனக்கு பிடிக்காத, ஒவ்வாத, அவருடைய மனத்தின்படி, திட்டத்தின்படி, தான் நினைத்தபடி, எதிர்பார்த்தபடி எது ஒன்று நடக்கவில்லை என்றாலும் அவருக்கு துன்பமாயிடும். எல்லா மனிதனுக்கும், அவங்களுக்கும். அல்லது அதற்கு எதிர்ப்பாக எது வந்தாலும் அவருக்கு கஷ்டமாயிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது சரியான துன்பமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், அறிவுடை பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு பிரச்சனை, கஷ்டம் அறிவோடு நடந்தால் பரவாயில்லை, அறிவில்லாமல் இருந்தால் அதான் இது கஷ்டமா இருக்கும். அறிவோடு இருந்தா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வராது. இது ஒரு பிரச்சனையே வராது.
தனக்கு பிடித்த விஷயங்கள், தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற விஷயத்துக்கு எதிர்ப்பா நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு போகணும். "எப்பாடி இந்த பாரு இப்படி செஞ்சா தான் இது நல்லது. இப்படி செய்றேன். இதுக்கு இதுதான் காரணம். அதனால இத இப்படி செய்யுங்க." அப்படின்னு சொல்லி அத கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு போணும். அதை எந்த மாதிரியான முறையில கொண்டுட்டு போக முடியுமோ, அது மாதிரி அறிவுபூர்வமாக அதை அணுக வேண்டும். பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. "பண்ணிட்டான்டா. எனக்கு இது மாரி செய்யலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். கடைசியில இந்த மாரி பண்ணிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாம ஒருத்தவங்க மேல டென்ஷன் ஆயி, கோவப்பட்டுட்டு அது மாரி நெறைய இருக்காங்க. அப்போ இதெல்லாம் இந்த துன்பம்லாம் வந்து தேவையில்லாத துன்பங்கள். ஆ நான் சொல்வதுதான் சரி. மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்தும் கேட்க மாட்டேன். இங்க தான் பிரச்சனையே வர்றது. அதாவது அறிவுடை பெருமக்கள் அவங்க சொல்றத கேட்டுட்டு, அதுக்கு சரியான விளக்கங்களை சொல்லி, அவங்களோட இதுகள கன்வின்ஸ் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. இப்ப பிரச்சனைன்றது, துன்பம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விதமான அ இது உதாரணம் ஒண்ணு போட்டிருக்கிறேன் நானு. ஒருத்தரு ஏதோ பழம் ரூ. 2க்கு வாங்குறாரு. மாம்பழம்னு வச்சுக்கங்களேன். இப்பல்லாம் ரூ. 2க்கு வாங்க முடியாது. ஓகே வாங்குனாருன்னு வச்சுக்குவோம். ஒரு பழம் ரூ. 2க்கு வாங்குறாரு. வாங்கி அத ரூ. 5க்கு விக்கிறாரு. நான் பார்த்துட்டு கேட்கிறேன், "பரவால்ல. ரூ. 2க்கு வாங்கி ரூ. 5க்கு வித்திருக்கீங்க. நல்ல லாபம் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு. "அட ஏன்யா வயித்தெரிச்சல கிளப்புற? நானே கடுமையா நஷ்டமாயி போச்சேன்னு இது பண்ணிட்டுருக்கேன்." "ஏய்யா? ஏன் ஏதாவது பழங்கள் ஏதாவது விக்காம போயிடுச்சா?" "அதெல்லாம் இல்ல. எல்லாம் வந்தது எல்லாமே ரூ. 5க்கு வித்துட்டேன். பட் கடுமையான லாஸ்" அப்படின்னா. "என்னடா இது ரூ. 2க்கு வாங்கி ரூ. 5க்கு வித்தா லாபம் தானடா?" அப்படி தானடா எங்களுக்கு கணக்கு வாத்தியார் சொல்லிக் குடுத்துருக்காரு. நான் ரூ. 20க்கு விக்கலான்ட்டு இருந்தேன் ஒரு பழத்த. இவன் வந்து திடீர்னு விலைய இறக்கி விட்டுட்டான். அதனால எனக்கு அவ்வளோ லாஸ். இல்லாட்டி ரூ. 20க்கு வித்திருப்பேன் நானு. அப்ப எங்கேருந்து துன்பம் வருதுன்னு பார்த்தீங்கள்ல? ஆக துன்பத்தினுடைய சோர்ஸ் இங்க தான் இருக்கு. நம்மகிட்ட தான் இருக்கு. துன்பத்தை இவரு ஜக்கி வாசுதேவ் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு மனிதன் துன்பத்தை அப்ப ஒரு 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 நாளும் ஒரு ஒரு ஃபேக்டரில போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இத்தன இது ஸ்கூட்டர் தயாரிக்கிற கம்பெனில ஒரு நாளைக்கு இத்தன ஸ்கூட்டர் வெளியானுச்சது. அப்புறம் அந்த இது ஆயில் எடுக்கிறதுல எல்லாம் இத்தன லட்சம் பீப்பாய்கள், இவ்வளவு 1000 பீப்பாய்கள் வந்து டீசல் போனது, இது போனது, அது மாரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அ இந்த பிரச்சனைகளையும், துன்பங்களையும் என்ன அவன் தானே உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியா ஒரு மனிதன் இருந்தால், அவனுடைய துன்பங்கள் எப்படி தீரும்? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்தது துன்பம்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது ஒண்ணு வரையறை ஒன்று சொல்லியிருக்கிறார். உடல், மனம், வாக்கு இவற்றால் ஒருவரை காயப்படும்படி பேசுதல், நடத்தல், சிந்தித்தல் காரணமாக சம்பந்தப்பட்ட நபர் காயப்படுதல் அல்லது பாதிக்கப்படுதல், துன்புறுதல் அப்படிங்கிறது அவருக்கு கஷ்டம். அப்புறமா அது விளைஞ்சு நமக்கு வரும். வரும்போது நமக்கு கஷ்டம். ஆக மொத்தத்துல ஒருவனுக்கு துன்பத்தை கொடுத்து நம்முடைய துன்பத்துக்கு நம்மளுடைய வரவேண்டிய துன்பத்திற்கு விதைய விதைச்சு வைக்கிறோம். அப்ப துன்பம் தான் இது. துன்பத்துக்கு காரணமாகவும் அது அமைகிறது. நமக்கே துன்பம் வருவதற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தவங்களுக்கு துன்பமாக அமைகிறது. அடுத்தது கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. கஷ்டம் நம்ம சொல்றோம். இப்போ பேசுற வார்த்தை வந்து கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து தூய்மையான தமிழ்ச் சொல். கட்டம் என்கிற இதிலிருந்து வர்றதுதான். வந்ததுதான். ஆ எந்தவித தடையும் இல்லாமல் எங்க வேணாலும் போகலாம், வரலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரே ரூம்ல இருக்கிறாரு, அங்கேயே படுத்துக்கிறாரு, அங்கேயே சாப்பிடுறாரு, அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒண்ணும் பிரச்சனையா தெரியல. திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, இந்த ரூம விட்டு தான் நீங்க வெளியில வரவே இல்லல்ல. நான் ஒரு ஒரு நாள் இந்த ரூம் கதவ மூடிடுறேன்னு மூடுனாங்கன்னா என்ன பண்ணுவாரு? "ஏய் கதவ தொறப்பா." நான் "ஏப்பா நீ தான் வெளியில வர்றதே இல்லையே. இந்த ரூம்குள்ளேயே தானே இருக்கிற." அந்த ரூ அந்த ரூம்குள்ள தான் இருக்கேன். ஆனா நான் எப்ப வேணாலும் வெளியில போகலாம் அப்படின்னு எனக்கு ஃப்ரீயா இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான் நான் நான் வந்து ஃப்ரீடம். அதாவது நான் சுதந்திரமா இருக்கேங்கிறதுக்கான ஒரு உணர்வு. என்னை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு நிலை. நம்ம கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நிலை. ஆ "கட்டறுத்து என்னை கண்ணார நீர் இட்ட அன்பரொடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனேன்னு" சொல்லி அவர் சொல்லுவார்.
அந்த கட்டுக்களை எல்லாம் அவிழ்க்கிறாரு பெருமான். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது கட்டம்னு பேரு. அதாவது கட்டம் கட்டிட்டாங்க. சுத்தி கட்டம் கட்டிட்டாங்கன்னா கஷ்டம் தானே. அதுதான் அது கட்டம்ங்கிறது தமிழ் வார்த்தை. அது சொல்ல முடியாத அந்த இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத கொஞ்சம் அப்படி சாஃப்ட் பண்ணி கஷ்டமாக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் எல்லாருக்கும் பழக்கமான இது வார்த்தையாயிடுச்சு. இது கட்டம் என்பதுதான் தமிழ் வார்த்தை. அதுதான் கஷ்டமா மாறி இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தையும் நான் சொல்லிடுறேன் நானு. அதாவது கட்டமும் பிணியும் களைவானை, காலச்சீரிய காலுடையானை இதுல வரும். ஆரூரானை மறக்களுமாமே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை அந்த பாடல்ல வரும். இப்போ கட்டம் என்பது இது. அப்போ ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஏதோ ஒண்ணு நம்மள கட்டி போட்டிருக்கு அப்படின்னாலே நமக்கு வந்து துன்பம் தான். அப்போ இயற்கையாவே பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மா வந்து இது அறியாமையினுடைய பிடியில இருக்கிற வரைக்கும் அதுக்கு துன்பம் தான். ரொம்ப சிம்பிளி. அதையே அறியாமையில இருக்கிறோங்கிறதையே அறியாமல் உள்ளுக்குள்ளார கடந்து துன்பப்பட்டுக்கிட்டு கடந்தது இந்த ஆன்மா. அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை ஏற்படுத்துகிறார் பெருமான். அந்த விளக்கம் வந்ததுக்கு பிறகு, ஐயோ! இது கஷ்டமா இருக்கு, அது கஷ்டமா இருக்கு. டேய்! நீ நீ இருக்கிறதே கஷ்டத்துல தான்டா இருந்துகிட்டு இருக்கிற. இதுதான் பாயிண்ட். இத வந்து நம்ம பின்னாடி கடைசியில நல்ல டீட்டெயிலா பேசப் போறோம். ஆக கட்டம் என்பதை வைத்து அதுக்கான ஒரு விளக்கமாக ஒரு விஷயத்தை அ பார்த்தோம். அடுத்ததாக ம். நல்லது செய்தால் இன்பம், கெட்டது செய்தால் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கிறது. இதுல நல்லதுன்னா என்ன? கெட்டதுன்னா என்ன? இதுலயே நெறைய பேருக்கு தகராறு. அதனால அ அதனாலேயே நெறைய கஷ்டங்கள், துன்பங்கள் வருகிறது. அது சொல்றாங்க, "நான் நல்லதுன்னு நெனச்சு தாங்கய்யா செஞ்சேன். ஆனா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்குதுங்கய்யா, துன்பமா இருக்குங்கய்யா. நான் என்ன பண்றது? இது ஏதாவது பிரச்சனையா?" இது ஏற்கனவே நம்ம பாவம் என்பதுங்கிறதுலயே பார்த்தோம் இல்லையா? பட் எனிஹவ் இதுவும் ஒரு ஒரு விதத்துல அதோட ரிலேட்டட். எல்லாமே ரிலேட்டட் தான். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சத்சங்கள் எல்லாமே, நீங்க அந்த வீடியோவ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். அது எல்லாமே ஒரு 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 டாட்ஸ கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு ஃபிகர் ஒண்ணு கிடைக்கும் உங்களுக்கு. அதுல எல்லாத்துலயுமே அதே விஷயத்த தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம். நல்லதுன்னா எது? அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தம்ப் ரூல் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான். எதை நீ எல்லோர் முன்னிலையிலும் தைரியமாக செய்ய முடிகிறதோ அது நல்லது. அத அப்படியே வச்சுக்கங்க. ஏன்னா இதுல ஒரு ஒரு இக்கு ஒண்ணு வந்துச்சு இது. அப்ப எல்லார் முன்னாடியும் செய்ய முடியாத விஷயங்கள் கெட்டதா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சில இது சொல்லுவாங்க. நார்மலா ஒரு விதி அப்படின்னு இருந்துச்சுன்னா, விதி விலக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. இப்போ உடல் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றுவது அப்படிங்கிறது செய்தே ஆக வேண்டும். வேற வழி இல்ல. ஆ ஆனா அது வந்து எல்லார் முன்னிலையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதுக்குன்னு தனியான ஒரு வரைமுறைகள் வகுத்து வச்சிருக்காங்க. அதுபடி செய்துக்க வேண்டியதுதான். இப்படி சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது வெளியில தெரியாம செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தவறுகள் வெளியில தெரியாம நடக்கும். இது ஓப்பன்ல செய்தா அது தவறு. அதனால அது வெளியில தெரியாம செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதுதான் ஒரு சிறிய சிறிய விதிவிலக்கு அதுல. அத செய்ய வேண்டியது. ஆனால் அ பக்குவமாக வெளியில் தெரியாமல் அது ஒரு முறைப்படி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற மாரி வரும். அடுத்தது, எதை நீ செய்கிறாயோ, அதையே மற்றவர்கள் எல்லோரும் உனக்கு செய்தால் மகிழ்ச்சி அடைவாய் என்றால் அது நல்லது. ரோட்ல போயிட்டு இருக்கேன். அப்படின்னு தூன்னு துப்பிட்டு போறேன் நானு. என்னய்யா அப்படி ரோட்ல துப்புற? "இப்ப என்னாச்சு? நான் பாட்டுக்கு துப்பிட்டு போனேன். யாருக்கும் ஒண்ணும் தொந்தரவு இல்லைல்ல. துப்புற எனக்கும் பிரச்சனை கிடையாது. வர்றவங்க, போறவங்க அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு இருக்கான். அப்படி கிடையாது. இப்படியே வர்றவன் போறவன் எல்லாம் காரி துப்பிட்டு இருந்தானா, நீ நீச்சல் அடிச்சு தான் போணும். எச்சில்ல தான் நீச்சல் அடிச்சு போணும். அது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன் நான். ஆக எது தவறு, எது சரின்றத பண்றதுக்கு ஒரு சின்ன தம்ப் ரூல் மாதிரி அத வச்சு எழுதியிருக்கிறேன் நானு. அதுல சில விஷயங்கள மட்டும் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். தனக்கோ, பிறர்க்கோ, தற்போதோ, பின் எப்போதுமோ துன்பம் தராத செயல்கள் அல்லது நீடித்த இன்பம் தரக்கூடிய செயல்கள், புண்ணிய செயல்கள் அல்லது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அத புண்ணியம்னா என்ன அப்படின்றதுக்கு இத இத நான் ஒரு
வரையறையா வச்சிருக்கிறேன் நானு. அதுல அந்த இதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ மருத்துவர் மற்றும் ஆசிரியருக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. அவர்கள் வந்து அந்த நேரத்துக்கு கொஞ்சம் துன்புறுத்துற மாதிரி இருந்தாலும், பின்னாடி நீடித்த இன்பத்திற்கு அடிகோலுவதனால அது புண்ணிய செயல்களாக கருதப்படும். மற்றபடி எனக்கு தெரியல. இதுதான் எனக்கு தெரிஞ்ச இது. அப்போ இந்த மாதிரி வருகின்றபோது, இந்த இந்த மாதிரியான நன்மைகளை நாம் செய்தால் நமக்கு இன்பமாக இருக்கும். அதெல்லாம் வந்து உணர்ந்து செய்யணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நெறைய பேருக்கு துன்பத்துக்கு காரணம் பின்னாடி பேசப் போறோம். இது இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நல்லதுகள வந்து அ சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிக் குடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் குடுத்து, அது அது வந்து இயல்பா எப்படி மூச்சு விடுறோமோ, அது மாதிரி நன்மை செய்யறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளும் இயல்பா வரும். ஆ நேற்று ஒரு இல்லத்துல திருவாசகம் முற்றுவதற்கு போயிருந்தோம். நான் ஏதாவது செய்யட்டுமா? எ எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஒரு ப பத் 11வது என்னவோ படிக்கிறான் அந்த பையன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வயசுல இந்த பையன் இவ்வளவு இதா கேட்டு கேட்டு செய்யறது. அது சும்மா ஆக்ஷனுக்காக பண்றதில்ல. அவன 4, 5 இடத்துகள்ல நாங்க பார்க்கிறோம். அது மாதிரி செய்யும்போது பக்கத்துல இருக்கிற அன்பர் சொல்லுவாரு, "நான் ஏதாவது செய்யட்டுமா?" அப்படின்னு சின்ன வயசுல கேட்டு செய்யக்கூடிய குழந்தைகள், பின்னாடி "நீ இதை செய்" என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திற்கு வருவார்கள். நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. அது உண்மை அது. அப்போ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே சொல்லிக் குடுத்து கொண்டுட்டு வந்திருக்கணும். என்னாச்சுங்கய்யா? நமக்கு இதெல்லாம் விட்டு போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. பின்னாடி நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நமக்காகவும். ஆனா இது வந்து விஷயம் என்னன்னா, நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்து, அதை இயல்பாக நல்லவைகளை தன்னை அறியாமலே அவன் நன்மைகளை செய்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்துரணும் நம்ம. கொண்டுட்டு வந்துட்டோம்னா, அப்புறமா அவனுக்கு துன்பம் கிடையாது. அதே மாதிரி நம்மளையும் பழக்கப்படுத்திக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளையே செய்துகிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா, என்னால நன்மைய தவிர வேற எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு போயிடுவோம் நம்ம. அப்போ நமக்கு பின்னாடி எல்லாமே இன்பமாக அமையும். இதுதான் பாயிண்ட். துன்பம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு. ஆம் இப்ப இன்பம் இன்பம்னா எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது குறிப்பு வச்சிருக்கிறேன். சுதந்திரமாக இருப்பதே இன்பம். ஏற்கனவே பார்த்தோம். கட்டம்ங்கிறதுல பார்க்கும்போது, ஒரு கட்டம் கட்டிட்டாங்கன்னா, அப்போ நம்மளுடைய சுதந்திரம் பறி போயிடுச்சு. நமக்கு துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்த உடனே தான் கட்டம் கட்டிடுறாய்ங்களே. போட்டு 12 கட்டத்துல இங்க சந்திரன் உட்கார்ந்துக்கிறாரு, இங்க சூரியன் உட்கார்ந்துக்கிறாரு, இங்க குரு உட்கார்ந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் கட்டிடுறாய்ங்க நம்மள. அப்போ அப்பவே ஆரம்பிச்சிருது. கட்டங்கிறது அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப சுதந்திரமா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இன்பமாக இருக்கிறார்கள் என்று பொருள். நம்முடைய சுதந்திரம் பறிபோகிறது என்றாலே, நமக்கு அது துன்பமான ஒரு விஷயமாக தெரிகிறது. இது சுதந்திரமாக இருப்பதற்கு அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையாக இருந்தால் சுதந்திரமாக இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு எழுதியிருக்கிறேன் நானு. ஒரே வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஏசிய போட்டுக்கிட்டு நல்லா நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்கு. வெளியில ஏசி இது கடுமையா ஹீட்டா இருந்தாலும், வீட்டுக்குள்ளார ஏசிய போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்திருந்தோம்னா, நமக்கு ஒண்ணும் துன்பம் இல்ல. நல்லா இருக்கு. வெளியில துன்பமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார துன்பம் இல்லாம இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு, திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. அது வெளியில பெசான வெயில்ல இருந்துட்டு இருந்தா கூட அவ்வளவு இதா தெரியாது. ஏசில இருந்துட்டு வெளியில வந்தீங்கன்னா பயங்கர கஷ்டமா இருக்கும். ரொம்ப துன்பமா இருக்கும். ஆனா அதே நல்லா தென்னந்தோப்பு மாரி வச்சு, நல்லா மரங்கள் அடர்த்தியா வச்சுக்கிட்டு, கண்டிப்பா அது ஒண்ணும் ரொம்ப குளிர்ச்சியா ஏசி அளவுக்குலாம் குளு குளு குளுன்னுலாம் இருக்காது. பட் வெளியில இருக்கக்கூடிய ஹீட்டினுடைய அளவு அங்க கொஞ்சம் கம்மியா, ரொம்பவே கம்மியா இருக்கும். இயற்கையா இருக்கலாம்.
நான் கரண்ட் கட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. யாரு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் சுதந்திரம்ங்கிறது. என்னுடைய புரிதல்ல நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப அந்த சுதந்திரமா இருக்கிறதுங்கிறது வந்து இன்பமான ஒரு விஷயம். இத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு இயற்கையோடு நாம கலந்து இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு செலவு ரொம்ப கம்மியாகும். அ எங்க அம்மாட்டலாம் போம்போது கேட்பேன். "அம்மா ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வரட்டுமா?" "வேண்டாப்பா." "என்னம்மா பண்ணீங்க?" "நேத்து இந்த கீரை இருந்துச்சு, அத போட்டு ஒரு குழம்பு வச்சேன். அப்புறம் இது சுண்டைக்காய் இருந்துச்சு, அத போட்டு ஒரு புளி குழம்பு வச்சேன்." ஏதோ ஒண்ணு வீட்ல இருக்கிறத தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு காய் வாங்க மாட்டேங்கிறாங்க. தக்காளி, வெங்காயம் மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வந்து குடுத்தோம்னா, 1 மாசத்துக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ இயற்கையோடு கலந்து வாழ்கின்ற போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அதிகமா செலவுகள் கிடையாது. எத பத்தியும் இதுகள் கிடையாது. ரொம்ப சுதந்திரமா இருக்கலாம். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. ஆக இதுதான் நமக்கு சுதந்திரத்துக்கும், எவ்வளவு இன்பமாக இருக்கிறோம் என்பதற்கும் அளவுகோல். அதுக்காக எங்க அம்மா ரொம்ப இன்பமா இருக்காங்கன்னு நான் நெனச்சுக்கிறேன். அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கிறோம் நம்ம. ஏன்னா, நீங்க என்ன இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத விட, என்ன மனோநிலையில அத எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இன்பத்துக்கான அடிப்படையாக இருக்கிறது. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா வச்சிருக்கிறார் பெருமான் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வெறும் கட்டாந்தரையில படுத்து கிடந்தா கூட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா இருக்கும். அத விட்டுட்டு நல்லா மாடியில இது வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அதான் ஒரு இது ஒண்ணு சொன்னாரு. 10 கார் நிக்குது அவர்கிட்ட. மாடி மேல மாடியா, மாடி மேல மாடியா கட்டிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்குனான்னோனே, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படின்னாரு. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கொண்டுட்டு போய் எல்லாம் சரி பண்ணி, "என்னாச்சுய்யா?" அப்படின்ட்டு. "பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்." "ஏய்யா உன்கிட்ட தான் 10 கார் இருக்குது. அவன் வாங்குனது நான் என்கிட்ட இல்லாத காரு." அப்போ பிரச்சனை எங்கன்னு புரியுதா? அப்போ இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில இருக்கிறவங்களுக்கு, இன்பம் வந்து கனவுல தான். இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி? மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு பாட்டுல வரும் அதுல. அது மாரி இன்பம் கனவில் தான். துன்பம் தான் அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கும். ஆக இது வந்து துன்பம் எப்படி வருகிறது என்பதற்கு நம்முடைய இதுல ரொம்ப அழகா குடுத்திருந்தாங்க. அத நான் எங்க எழுதி தொலைச்சேன்னு தெரியல. வைக்க தெரியாதா வைக்க பொருள வச்ச மாரி எங்கேயோ எழுதி வச்சுட்டேன். பட் மனசுல இருக்கிறத வச்சு நானும் தேடி பார்த்தேன். அது கிடைக்கல. போட்டு இதுல Googleல எல்லாம் சர்ச் பண்ணா போட்டு குழப்புறானுங்க. 108 வகைகளிலே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல குறிப்பா 48ங்கிறது ஒரு மண்டலம். அதுல கோள் 9, நட்சத்திரம் 27, ராசி 12 இது மண்டலம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 48 விஷயங்கள்னால வருது. அதுக்கு பிறகு 4 அ அடுத்தது முக்குற்றம்னு சொல்லிட்டு வாதம், பித்தம், கபம் அல்லது சிரேத்துவம்னு சொல்லிட்டு அதனால இப்படி சில விஷயங்களை அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 108 என்னன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் எனிஹவ் இது ஒரு ஐடியாக்காக தான். அதாவது இது துன்பத்தை தருவதல்ல, அது வருகின்ற வழி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ துன்பம் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்த துன்பம் வந்தாலும் அதற்கு காரணகர்த்தா யாருன்னு திருப்பி திருப்பி பார்த்தோம்னா, கடைசியில நம்மளா தான் இருப்போம். நம்மளால தான் நமக்கு துன்பம் வருகிறதே ஒழிய, வேற யாரும் சும்மா கொண்டுட்டு வந்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி குடுக்குறது கிடையாது. ஏற்கனவே நம்ம குடுத்தது திருப்பி வருது. அதுதான் அடிப்படையான விஷயம். துன்பம் எப்படி வருகிறது அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் துன்பம் வருவதற்கான இன்னொரு விஷயம் ஒண்ணு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. சம்பந்தம் இருந்தால் தான் துன்பம் வரும். சம்பந்தம் இல்லன்னா துன்பம் வராது. எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லன்னா அவருக்கு என்ன ஆனா என்ன? ஒரு நியூஸ் ஒண்ணு படிக்கிறோம். சைனாவில், டோக்கியோ நகரில் பெருமானாரால ஏதோ அது மாரிலாம் நடக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி போடுறாங்க. பயங்கர கலவரம் நடந்தது, இது நடந்தது. இத்தன பேரு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்லுவோம் நம்மல்லாம்? "ஐயய்யோ! பாவம்." அப்படிமா இல்ல கண்டுக்க மாட்டோம். அதுதான் அவ்வளவுதான் நம்மளுடைய இரக்கம். அதுக்கு மேல எல்லாம் நம்மளுடைய இது இருக்காது. அதே என் பையன் அல்லது என் பேரன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் டோக்கியோவுக்கு போயிருக்கான். ஏதோ வேலையா. "என்னது? சைனால டோக்கியோல ஏதோ ப்ராப்ளமா? ஐய்யய்யோ! எங்கன்னு தெரியலையே."
ஏன் பதறுது? ஏன்னா சொந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு, சம்பந்தம் இருக்கு. உடனே ஃபோன் அடிச்சு, "தம்பி எங்கடா இருக்க? ஏதோ பிரச்சனைங்கிறாய்ங்க." அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இருக்க இடத்துல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நாங்க நல்லா சேஃபான இடத்துல இருக்கிறோம். பயப்படாதீங்க. "பாத்தியா? பத்திரமா இருந்துக்க." அப்போ சம்பந்தம் இருந்ததுன்னா துன்பமும் வரும். சம்பந்தம் இல்லன்னா நமக்கு துன்பம் கிடையாது. அதத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு. "யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்." ஆகவே எந்த ஒரு சம்பந்தத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு குரூப் கிளம்பிடுறது. அப்படி கிடையாது. நீ எல்லாத்தோடயும் சம்பந்தத்த வச்சுக்க. அத நேரடியா நீ வச்சுக்கோ அத. இது என்னுடைய மனைவி. இது என்னுடைய குழந்தை. இது என்னுடைய வீடு. இது என்னுடைய தாய். இது என்னுடைய மனைவி சிவபெருமான் குடுத்தவர். அவர் குடுத்த மனைவி. பெருமான் குடுத்த மனைவி. இது பெருமான் குடுத்த குழந்தை. இது பெருமான் குடுத்த வீடு. சிவபெருமான் குடுத்த வீடு. எல்லாத்தையும் அவன் மூலமாவே வாங்கிக்கோ. எது வந்தாலும் சரி, நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, கேட்க வேண்டியது யார? நான் எவன் குடுத்தானோ அவன தானே கேட்கணும். என்ன சாமி? என்ன இப்படி இந்த அம்மா ஒரே வம்பு பண்ணிட்டு இருக்கிறா? எதுக்கு என் பையன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான்? ஏன் என்னாச்சு? என்ன தப்பு பண்ணேன் நானு? எதுக்காக இது மாரி பண்றாங்க? ஏன்னா எனக்கு துன்பம் வருது அப்டின்னா, ஏதோ நான் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி பண்ணியிருக்கேன். அதுதான் இப்ப திரும்பி வருது. அப்போ இத வந்து அவர்கிட்ட தான் கேட்கணுமே ஒழிய, நேரடியா அவங்க கிட்ட போகக்கூடாது. அப்ப நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் நேரடியாக கிடையாது. த்ரூ சிவபெருமான் மூலமாக இருந்தது என்றால் துன்பம் கிடையாது. இதுதான் வந்து நம்மளுடைய அருளாளர்கள்லாம் செஞ்சது. எதுனாலும் சரி. திருஞான சம்பந்தர்ட்ட வந்து கேட்கிறாரு அவங்க அப்பா வந்து, "ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா வந்து இது கு கு என்னது சிவவேள்வி செய்யறதுக்காக காசு கேட்கிறாரு. யார் யாரெல்லாம் கொண்டுட்டு வந்து குடுக்க முடியுதோ குடுங்கன்னு துண்ட விரிச்சு போட்டாருன்னா அவ்வளவுதான். அவருக்கு மூட்டை மூட்டையா தங்கம் சேர்ந்திருந்திருக்கும். அவரு அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவருக்கு எவ்வளவு வந்திருக்கும். கொண்டுட்டு வந்து கொட்டுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அவர் எதையும் ஏத்துக்கிறதுக்கு தான் தயாரா இல்ல. நேரடியா சாமிகிட்டயே கேட்டாரு. "இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் குணகடல் தொழுதெழுவேன். உன்னத்தானேயா நான் வணங்குவேன். வேற எவன்கிட்டயும் போய் கை நீட்டி நிக்க மாட்டேன் நானு. எனக்கு நீதான். அதனால நீ பார்த்து என்ன செய்றியோ செய்" அப்படின்னோனே, அதுக்கு என்ன செய்யணுமோ அத செய்றார். இப்ப அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் துன்பம் கிடையாது. வரும். ஆனா வராது. ஐ மீன் தொந்தரவு பண்ணாது. போயிடும். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்குவோம். "ஆசையே துன்பத்திற்கு காரணம்" என்றார் புத்தர். உண்மதான். அதுல தவறு இல்ல. ஆனா அந்த ஆசைக்கு எது காரணம்? அதைப் பற்றி அவர் சொல்லவில்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணம்ங்கிறது வந்து நம்ப ஊர்கள்ல எல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை ஷட் டவுன் எடுத்துட்டு ஈபி ஷட் டவுன் எடுத்துட்டு அந்த பக்கத்துல வளர்ந்திருக்கிற மரங்கள எல்லாம் வெட்டி வெட்டி விடுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு என்ன ஆகும்? மறுபடியும் வளர்ந்து போய் நிக்கும். மறுபடியும் ஷட் டவுன் பண்ணிட்டு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை செய்யறதுக்கு மரத்தையே எடுத்துட்டோம்னா, ஆணி வேரோட, வேரோட புடுங்கி எடுத்துட்டோம்னா, இப்ப அதுதான் வந்து சரியான முறையே தவிர, மேல மேல கட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரியான மெத்தட் கிடையாது. அப்ப அதனுடைய ஆசையினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குவது தான் பெருமான் நமக்கு சொல்லிக் குடுக்கிற விஷயம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓரளவு நெருக்கி என்னுடைய இதுல எழுதியிருந்தத முடிச்சுட்டேன் நானு. அ ஓரளவு இது பண்ணிட்டு இப்போ இப்ப என்ன பார்த்திருக்கிறோம், துன்பம்னா என்ன? அது எப்படி வருது? அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதை எப்படி தீர்க்கிறது? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நல்லது. கன்க்ளூட் பண்றதுக்கு துன்பம்னா என்ன அப்படின்னா, இது அறியாமையின் விளைவு. துன்பம் என்பது அறியாமையின் விளைவு. அறிவின் தன்மை இன்பம் தருதல் அல்லது துன்பம் களைதல். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, "அறிவினால் ஆகுவது உண்டோ? பிறிதின் நோய் தன்னோய் போற் போற்றாக் கடை." அறிவு இருந்ததுனாலே வந்து ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா, அத என்ன பண்ணணும்? எப்படி அத தீர்க்கணும்? அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அதுக்கு செயல்பட்டு அந்த சொல்யூஷன கண்டுபிடிக்கும். இதுதான் வந்து இது. அறிவு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? உட்கார்ந்துகிட்டு, "எனக்கு இப்படி ஆயிடுச்சே, எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அவனுக்கு பேரு முட்டாள்ன்னு முட்டாள்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திச்சதுதான்.
ஏன்னா நிறைய பேர் ஆதாரங்கள் கேட்பாங்க. எனக்கு ஆதாரம் தெரியாது. ஆனா தர்க்க ரீதியா இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதாவது முட்டு பிளஸ் ஆள் முட்டாள். ஒரு விஷயத்திலிருந்து வெளியில வரத் தெரியாம, அதிலேயே போய் முட்டிக்கிட்டே இருக்கிறவர் வந்து முட்டாள். அப்போ அ அறியாமையினால ஒரு விஷயத்திலிருந்து வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்து துன்பம் துன்பத்திற்கு காரணமா இருக்கு. அறியாமை என்னும் ஆணவத்தின் 7 முகங்கள். இது எங்கேயோ படிச்சது. அதை இங்கே பதிவு செய்கிறேன் நானு. முதல்ல கவலை. நடந்தவை அல்லது இப்படி நடந்து விடுமோ என்று நினைத்து அதற்காக வருந்துவது. இது 2மே பயன் தராது. அதனால எந்த விஷயத்திலயும் நன்மையே கிடையாது. நடந்ததுக்காக வருத்தப்பட்டு, அத மாத்த முடியாது. நடந்துருச்சு அது. அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது இப்படி நடந்துருமோ அப்படின்னு அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இப்படி நடந்துருமோன்னா, அது நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ நம்ம எடுக்கணும். இது ஒரு இது. அடுத்தது பொறாமை. ஆ தன்னால் இயலாமை, அடுத்தவர்களுடைய இதை வந்து நல்லா வளர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுக்க முடியாத அந்த தன்மை பொறாமை. அழுக்காறுன்னு நம்ம தமிழ்ல அருமையான பேரு அது. அதாவது ரொம்ப அழுக்கான ஒரு விஷயம் அது. அ அது அது மாதிரி இது பண்ணக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணக்கூடிய மனசானது வரணும். இதுவெல்லாம் அறியாமை என்னும் ஆணவத்தினுடைய முகங்கள் இதெல்லாம். கர்வம், தற்பெருமை. என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சினம், வஞ்சம், வெறுப்பை கூட்டி கூட்டி வைத்திருத்தல். இத கோபம்னு சிலர் சொல்லுவாங்க. கோபம் கிடையாது. கோபம் வந்து அன்பினுடைய வெளிப்பாடு. தப்பு செஞ்சதுன்னா கோபம் வரணும். வந்தா கண்டிக்கணும். "நீ பண்ணது தப்பு. என்னடா அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதத்தான் பாரதியாரும் சொன்னாரு. "பாதகம் செய்பவரைக் கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் விழுந்து விடு பாப்பா. ரௌத்ரம் பழகு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாரதியார். அப்ப ம் கோபம் வந்து தவறு கிடையாது. நெறைய பேரு கோபப்படக்கூடாது, அன்பா இருக்கணும், யார் மேலயும் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோபப்படணும், கோபப்படணும். கோபப்படுறதுங்கிறது வந்து அன்பினுடைய வெளிப்பாடு தான் அது. அது சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு சினம் அல்லது வஞ்சம்னு பேரு. ஆ அதுதான் டேஞ்சரஸ். "சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப் புணையை சுடும்னு" வள்ளுவ பெருமான் சொல்லுவார். அத வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அது அப்படியே நம்மளையே சுட்டு எரிச்சிரும். நல்லா தெரியும். ஒருத்தவங்க மேல கடுமையான கோபம் வந்துச்சுன்னா, நெஞ்சில எரியும். சொல்லுவாங்கல்ல, "வயித்தெரிச்ச நெஞ்செரிச்ச" மாதிரி. அது மாரி அந்த சினம் வந்து அடுத்தவங்க மேல வெறுப்பை கூட்டிக் கொண்டு போனால், அதற்கு பேரு சினம்னு பேரு. இதுவும் அறியாமையினால நிகழக்கூடிய ஒரு விஷயம் தான். யார் மேலயா யாராவது ஒருத்தவங்க நமக்கு துன்பம் செய்தாங்கன்னா, உடனடியா அத வந்து ஏதோ பிறவியில நம்ம அவங்களுக்கு செய்திருக்கோம் போல இருக்கு. ஓகே, வாட் எவர் இட் இஸ் செய்துட்டேன். இனிமே என்ன பண்றது? அவரும் திருப்பி செஞ்சு அத அனுபவிக்கணுமா? பெருமானே அத தாங்கிக்கக்கூடிய சக்திய குடு. அல்லது நான் அத உணர்ந்துட்டேன், திருந்திட்டேன். நான் இனிமே அந்த மாதிரியான இத செய்ய மாட்டேன். எனக்கு அதிலிருந்து கொஞ்சம் விலக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டா இது பண்ணி விட அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். இதுதான் வந்து இதே தவிர, அத நம்ப அக்கவுண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கக் கூடாது. அடுத்தது பற்று, மோகம். இது என்னுடையதாக வேண்டும். இது என்னுடையதாக வேண்டும். எதுவுமே உன்னுடையது இல்லடா தம்பி. எதுவுமே கடைசி வரைக்கும் ஒண்ணுதான் இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடையதாக வேண்டும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மோகமானது காலியாயிடும். எதுவுமே உன்னுடையதா இருக்க போறதில்ல. இந்த உடம்பு என்னுடையது. இதுதான் நானே சொல்லிட்டு இருக்கிறோம். அது கடைசியில அது கூட நமக்கு நமக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த பற்றுங்கிறது ஒரு இது. அடுத்தது வேறுபாடு, வெறுப்பு. வெறுப்பு தன்மையால அவன் அவன் வேற ஆளு, அவங்க இவங்க இது மாரி பண்றாங்க அப்படின்னு தன்னிலிருந்து வேறுபடுத்தி இது பண்ணக்கூடிய அந்த இது. அடுத்தது விசித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மைய சொல்றாங்க. ஆணவத்தினுடைய தன்மை. தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய விசித்திரம். இது ரொம்ப விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. ஏன்னா, நம்மால் எதுவும் நடைபெறுவதில்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே உணர்த்துறாரு. இதெல்லாம் நம்ம வந்து ஐந்தவத்தை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் பார்த்திருக்கிறோம். அதாவது, "கண்ணா இந்த பாரு, உன்ன நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுதா? நீ நினைச்சீன்னா தூக்கம் வராது.
நீ நினைச்சீன்னா மயக்கம் வராது. நீ நினைச்சீன்னா கோமா ஸ்டேஜ்க்கு போயிட முடியாது. நீ நீ நினைச்சீன்னா அப்படியே பொசுக்குன்னு எல்லாம் உயிரெல்லாம் போயிடாது. எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். நான் நினைச்சேன்னா உனக்கு தூக்கத்தை அருள் செய்வேன். நான் நினைச்சேன்னா உனக்கு வந்து மயக்கத்தை அருள் செய்வேன். என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் நான் தான் குடுக்குறதுன்னு இந்த ஐந்தவத்தையில வச்சு தான் அவரு பெருமான் காட்டுறது. அப்போ இதுகள் எல்லாம் தன்னை மீறி நடக்கிறது. அப்ப நம்மளுடைய கண்ட்ரோல்ல எதுவும் கிடையாது. பெருமானுடைய அருள் கண் கருணையினால தான் எல்லாமே நடைபெறுகிறது அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்காக தான் ஐந்தவத்தையினுடைய இத வந்து நம்ம ஒரு ஒரு இதுல நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். ஆ எல்லாமே என்னால தான் நடக்கிறது அப்படின்னா, என்னால நடக்கிறது அப்படின்னா எப்படி சொல்றது? ஆன்மாவினுடைய சக்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய சக்தின்னு இங்க எதுவுமே கிடையாது. எல்லாம் பெருமானுடைய அருளால தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்றோம். கொஞ்சம் கீழ போய் பேசுனோம்னா, அது கொஞ்சம் டீட்டெயிலா போகும். இருக்கட்டும். நம்ம அங்க போக வேண்டாம் இப்போ. அதாவது எல்லாமே பெருமானுடைய அருளால நடைபெறுகிறது என்பதை தெரிந்ததற்கு பிறகு, வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி, அதுக்கு விளக்கம் எப்படி குடுக்குறாங்க அப்பன்னா, இந்த உலகத்துல வாழணும்னா பொருள் வேணும். பொருள்னா டப்பு, மணி, மணி, மணி. அது இருந்தா தான் இங்க வாழ முடியும். அது மாதிரி அங்க மேல் உலகத்துல போணும்னா, அருள் வேணும். அது அங்கேக்கு தான். அது பாத்துக்கலாம். அங்க போம்போது பாத்துக்கலாம். இல்லாட்டி போனா பாத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி கவலையே படுறது இல்ல இங்க மக்கள் யாரும். அருள பத்தி கவலைப்படுறதே கிடையாது. எல்லாம் பொருள பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ம் எதற்காக இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, தன்னால் எல்லாம் நடக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விசித்திரமான உணர்வை பற்றி சொல்லிட்டு வந்தேன் நானு. அதாவது முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது ஐந்தவத்தையில அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறோம் நம்ப. ஆம் எல்லா விஷயங்களும் பெருமானுடைய அருளாலே நடக்கிறது. ஓ! அதுக்காக வந்தனா? ரைட். அருளாலே நடக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு, நாம வேற எதையுமே விரும்ப மாட்டோம். இந்த மணி, டப்பெல்லாம் வந்து வரணும். வரும். அதுவும் வரும். எல்லாம் கற்பனவும் இனி அமையும்ங்கிற மாரி அவரு குடுப்பாரு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு அவரு வேணுங்கிறத குடுப்பாரு. நமக்கு வேணுங்கிறத அவர் குடுப்பாரு. அதனால அதுக்காக ஆசைப்பட்டுட்டுறத விட, "உன்னுடைய அருள் வேண்டும் பெருமானே" அப்படின்னு சொல்லிட்டு, நாம் அன்றாட காரியங்களை செய்கின்ற போது, பெருமானுடைய அருளையே வேண்டி நிற்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையானது நமக்கு வரும். எல்லாமே அவனுடைய அருளால தான் நடைபெறுகிறது அப்படிங்கும்போது, அவனுடைய அருள தான் நம்ம தேடி, வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வந்து தெளிவாக இருந்து, இந்த வாழ்விலே அ நன்மைகளை அடைந்து, அதத்தானே இவரு பாடுறாரு. "மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை." இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படையில வர்றது தான். பெருமானுடைய அருள் இருந்தது என்றால், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்படின்னா துன்பம் இல்லாமல் வாழலாம். சந்தோஷமாக வாழலாம். துன்பம்லாம் வந்துச்சுன்னா கூட, அத அவர் பார்த்துக்குவார். அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இதுல சொல்லி, அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு துன்பம் மற்ற துன்பங்களை எல்லாம் நீக்கலாம். அதுக்கு ஒரு என்ன சொல்றது? இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இயற்கையா நடந்தத பேஸ் பண்ணி சொல்றேன் நானு. நான் வண்டியில போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு அங்க உள்ளார போய் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்து, அந்த காஞ்ச பொடி ஒண்ணு மேல சொக்கிக்கிடுச்சு. அதுக்கு எடுக்க தெரியல. பிடிக்குது, முண்டிக்கிட்டு இது பண்ணிட்டு அ ஓடிட்டு இருந்தது. நான் குறுக்க வந்துற போதுன்னு ஹாரன் அடிச்சுட்டு அப்படியே நம்ம வண்டி எலக்ட்ரிக் வண்டி தான். மெதுவா தான் வரும் டர்ருன்னு. ஒரு 10, 15 கிலோமீட்டர் நடக்கிறத விட ஓடுற ஸ்பீட்ல தான் வரும்னு வச்சுக்கலாம். சாதாரணமா ஓடக்கூடிய ஸ்பீடுல தான் வரும். அது ஹாரன் அடிச்சுட்டு மெதுவா ஸ்லோ பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கிறேன். அது என்ன நினைக்குதுன்னா, ஐயோ! நமக்கே ஏற்கனவே இந்த பொடி சுத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இவன் வேற வந்து ஹாரன் அடிக்கிறானேன்னு நினைச்சுச்சா என்னன்னு தெரியல. நார்மலா நின்னுட்டு இருந்தது. துள்ளி குதிச்சு இது பண்ணி ஓடிச்சு. அந்த துள்ளி குதிச்சதுல என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த ஒரு பொசிஷன்ல அந்த இது அது உடம்புல சுத்தி இருந்த அந்த காஞ்ச கொடியானது கழண்டு விழுந்துருச்சு.
நான் முதல்ல ஹாரன் அடிக்கும்போது நினைச்சது என்ன அப்டின்னா, பாவம் அது மேல ஏற்கனவே சுத்தி இருக்கு. நீ வேணா இறங்கி அத எடுத்து விட்டீன்னா பரவால்ல. அத போய் இன்னும் துன்புறுத்துறியே! அப்டின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுக்கு பிறகு, அது இப்டி துள்ளி குதிச்சு ஓடும்போது, அது உடம்புல இருக்கிறது தானா கழண்டு விழுந்துருச்சு. ஓகே ரைட். அப்போ ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்து, இன்னொரு துன்பத்தை நீக்குகிறார். இப்படியும் செய்கிறார் பெருமான் அப்படிங்கிறத நான் அதுல இது பண்ணி அத நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆ ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டாக்டர் ஊசி போடுறது. வயித்து வலின்னு போவான். டாக்டர் வயித்து வலி தாங்க முடியல. "அப்படியா உட்காருன்னு" சொல்லிட்டு ஒரு ஊசிய போடுவாரு. ஆன்னு வயித்து வலிய விட இந்த வலி வெறுவலியா இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு. அது மாரி ஒரு துன்பத்தின் மூலமாக இன்னொரு துன்பத்தை ஆ நீக்குவது அப்படிங்கிறது பெருமானுடைய செயல். ஆக்சுவலா அவரு இது இந்த இந்த கான்செப்டுக்காகத்தான் இன்றைய சத்சங்கமே. அ அதாவது இந்த பிறவி என்பது இந்த வார்த்தைய சொல்லுகின்ற போது எனக்கு உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? எனக்கு தோணுச்சுது. அப்போ கணவன், மனைவி இதெல்லாம் துன்பம்னு நெறைய பேரு பட்டிமன்றங்கள்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அதனுடைய பொருள் என்ன அப்டின்னா, ஒரு துன்பத்தை குடுத்து பெரிய துன்பத்தை நீக்குவது. அதாவது இந்த மாதிரி ஒரு துன்பத்தை குடுத்து பிறவி துன்பத்தை நீக்குவது. ஆ அப்பா! போரும்டா சாமி இவங்க கூட. இனிமே வெ பிறக்கவே கூடாது. இப்படி ஒரு வைராக்கியம் வருதா இல்லையா? பிறவி எடுக்கக்கூடாது. பிறவி எடுத்தாலே துன்பம் தான். அப்படிங்கிறத புரியறதுக்காகத்தான் இதெல்லாம். அதுக்காக அவங்கள போட்டு நம்மள கஷ்டப்படுத்துறது இல்ல. அது இயற்கையா நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா? சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அவர்களுடைய அ கணவனோ, மனைவியோ அவங்களுடைய வெறுப்புகள் நமக்குள்ளார கூறுகின்ற போது, நம்மளால சுதந்திரமா இருக்க முடியாது. அதனால தான் கணவனோ, மனைவியோ துன்பமாக தெரிகிறார்கள். அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அது நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கணக்கு இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு செய்ய வேண்டியதுகளை எல்லாம் செய்ய சொல்லி தான் நம்மள அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால நம்மளால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு செய்ய வேண்டியதுகள செய்துட்டோம் அப்படின்னா, கணக்கு முடிஞ்சிரும். இந்த கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஃப்ரீ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க மேல கோவமே வராது. எது சொன்னாலும் சரி, "சொல்லுமா, நான் செய்றேன். சொல்லுங்கங்க, நான் செய்றேங்க." "அன்னவரே எம் கணவர் ஆவார். அவர் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம்." அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா செஞ்சுட்டு, நல்ல விதமா வச்சுட்டு, பெருமானை வேண்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆம், இப்போ முக்கியமான விஷயம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறேன். அதாவது இந்த பிறவி, இந்த பிறவியே துன்பமானதாக இருக்கிறதே. அப்போ இந்த மாதிரி ஒரு பிறவியை பெருமான் எதற்காக கொடுக்க வேண்டும்? அவர் கெடுதலை செய்வாரா? "நன்றே செய்வாய்" சொல்லுவர். அடுத்தது போட்டிருப்பார். "பிழை செய்வாய்." பிழை செய்வாய்ன்னு படிக்கக்கூடாது. "பிழை செய்வாய்." அங்க ஒரு கொஸ்டின் மார்க்க வரவழைச்சுக்கணும். நல்லது தானேய்யா செய்வ? கெட்டதா செய்வ? கெட்டது செய்ய மாட்டியே! நல்லது தான் செய்வ. நல்லது தான் செய்றாரு அவரு. அது நமக்கு புரியல. அது அந்த அறியாமையினால நாம அவர் மேலயும் கோவப்படுறோம். பெருமான் மேல கோவப்படுறோம். நிறைய பேரு இதத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய அ ஃபைனல் இதுவே இதே இதான். அதாவது இந்த பிறவியே துன்பமாக இருக்கிறதே, துன்பத்திற்கு காரணமானதாக இருக்கிறதே, இப்படி ஒரு துன்பத்தை இறைவன் நமக்கு ஏன் தர வேண்டும்? அது பிறவி எடுத்தா துன்புறணும் அப்படின்னா, எதற்காக இந்த இந்த பிறவியை தரணும்? பேசாம இந்த பிறவி எடுக்கலன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன்ல. அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அது தவறு. இப்ப எவ்வளவு துன்பத்துல நம்ம இருக்கிறோமோ, அத விட பல 1000 மடங்கு அல்லது பல கோடி மடங்கு துன்பத்துல நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். இருந்துகிட்டு இருந்தோங்கிறதே தெரியாத அளவுக்கு கடுமையான துன்பத்துல இருந்துட்டு இருந்தோம். நம்மை உய்விப்பதற்காக பெருமான் பெரும் கருணையினால நமக்கு இந்த தனு, கரண, புவன போகங்களை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு, ஒரு சின்ன ரிலாக்ஸ் கிடைக்குது. அதுல குஷியாயி அத பண்ணு, இத பண்ணு, இத பண்ணு அப்படியே இருந்துறக்கூடாதுன்னு தான் அவர் மாயையில அத செஞ்சு வச்சுக்கிறாரு. அதனால அது அப்படியே இருக்கும். அப்புறமா காணாம போயிடும். உடனே உனக்கு துன்பமாயிடும். ஐயோ! என்னது வச்சிருந்தேன். அது உடைஞ்சு போச்சு. அல்லது அது இதாயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு. ஏதோ சம்திங் நடந்துச்சுன்னா அவன் மனசு கஷ்டப்படுறான். அதெல்லாம் அவனுக்கு துன்பமா இருக்கு.
அப்போ இதெல்லாம் நிலையானது அல்ல அப்படின்னு நினைக்க 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 என்ன ஆகும்னா, எது நிலையானது அப்படிங்கிறத அவன் தேடணும். இதுக்காகத்தான் இத மாயையில செஞ்சு வச்சிருக்கிறார் பெருமான். அப்போ பிறவியை எதற்காக நமக்கு தருகிறார் அப்படின்னா, ஆணவ மல நீக்கத்திற்காக பிறவியை தருகிறார். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய செய்தி. ஆணவ மல நீக்கத்தை அ செய்ய வேண்டும் என்பதற்காக, கண்ணெல்லாம் மூடி அப்படியே ஒரே இருட்டுல அது எப்படி சொல்லுவாருன்னா, அ "இருட்டு அறையில் குருட்டு மனிதன் போல" அப்படிம்பாரு. அவனுக்கே கண்ணு தெரியாது. அங்கேயும் இருட்டா இருக்கு. ஒரு வேளை ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கூட ஒண்ணுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு நிலையில அந்த ஆன்மாவானது கிடந்தது. அது கேவல நிலை அல்லது கேவல தசை என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் நாம இருந்தோம். அதுக்கு என்ன பண்றாருன்னா, சின்னூண்டு ஒரு விளக்க கையில குடுக்குறாரு. இப்டி. இப்போ எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியுது. ஆ கண்ணு தெரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தனாலும் ஒண்ணும் தெரியல. ஏன்னா ஒரே இருட்டா இருக்கு. ஒரு சின்ன விளக்க குடுத்த உடனே இத வச்சு பார்க்கிறேன். அங்க பார்த்தா ஏதோ இதா இருக்கு. இங்க பார்த்தா ஏதோ தெரியுது. அத பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கேன். தடுமாறி விட்டு விழுவுறேன். ஏன்னா கீழ பார்க்கல. அங்க ஏதோ தெரியறத மட்டும் பார்த்துக்கிட்டு போறேன் நானு. அப்போ என்ன பண்றேன், ச்சே! இந்த இந்த வீடே ஒரே துன்பமா இருக்கு. அங்க போனா தடுக்குது, இங்க போனா இது பண்ணுது. டேய்! அங்கங்க இருக்கு. அதுல எல்லாம் பார்த்து உன் கையில ஒரு விளக்கு வச்சுக்கிறார்ல, அத வச்சு கீழ என்ன இருக்கு? மேல என்ன இருக்கு? சைடுல என்ன இருக்கு? பக்கத்துல என்ன இருக்கு? இதெல்லாம் பார்த்துட்டு போ. இதுக்காகத்தான் இந்த இத குடுத்துருக்கிறாரு. அத வச்சு நம்ம போகின்ற போது, இத விட ரொம்ப ஈஸியான, எளிமையான ஒரு வழி துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு அப்டின்னா, நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி. ஏன்னா இது ஒரு தடவ நடந்தது. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 95, 96 இருக்கும்னு நெனைக்கிறேன். 1995, 96 அந்த ரேஞ்சுல. அப்போ ஒரு சின்ன சர்வே ஒண்ணு எடுத்தாரு ஒரு நண்பர் ஒருத்தர். "உனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசுல நீ எந்த சமயத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்ததுல பார்த்தா எல்லாருடைய பதிலும் இப்படிதான் இருந்தது, இப்படிதான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுகிட்டேன். எந்த வயசு வரைக்கும் அம்மா, அப்பாவுடைய கைய பிடிச்சுக்கிட்டு, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோமோ, அதுவரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா இருந்தோம். எப்போ அவங்க கைய விட்டுட்டு நம்ம தனியா கூடிய சூழ்நிலையானது வந்ததோ, அப்பவே நமக்கு பிரச்சனைகள், தொந்தரவுகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அவங்களுடைய கைக்குள்ளார நாம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த துன்பமும் இல்ல. அதேதான் வாழ்க்கையிலயும் தத்துவம். நமக்கு அது புரியாததுனால என்ன பண்றோம்னா, எல்லாத்தையும் நம்ப எடுத்துக்கிட்டு, நான் செய்யணும். நான் தான் இத பண்ணி ஆகணும். நான் தான் அத செய்தாகணும். பெருமான் இருக்காரு. அவர் செய்வாரு. நம்ம செய்வோம். என் மூலமா செய்ய வை சாமி. இத நான் செய்றேன் நானு. நீ முன்னாடி நின்னு எனக்கு வழிகாட்டு. அப்படின்னா, எங்கேயும் தட்டிக்காம, இடிச்சுக்காம ஏன்னா, ஒரு ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அங்கங்க பொருட்கள்லாம் இது பண்ணி கிடக்கு. ஒரே இருட்டா இருக்கு. அதுக்குள்ளார போயி ஏதோ ஒண்ணு நம்ம எடுக்கிறதுக்காக போகணும். ஒரு சின்ன விளக்க மட்டும் கையில குடுத்து அனுப்புறாங்க. அத எடுத்துக்கிட்டு போனா, அங்க தடுமாறி, இங்க இடிச்சுக்கிட்டு, இங்க முட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் போறோம். ஆனா, அந்த சமயத்துல நம்ம கூடவே ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் அந்த விளக்க கொண்டுட்டு வந்து குடுக்குறான். குடுக்கும்போது என்னய்யான்னோனே, "இத வச்சுக்கிட்டு நீங்க போகலாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "ஆமா இந்த விளக்க குடுத்தியே நீ யார்றான்னு?" கேட்டோனே, "இல்ல நான் இந்த வீட்டிலேயே இருக்கிற ஆளு. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? அதனால உங்ககிட்ட இந்த விளக்க குடுத்து அனுப்பிச்சு விடலாங்கிறது அது பண்ணேன்." "இந்த வீட்டிலேயே இருக்கிற ஆளா நீ? அப்ப ஒண்ணு பண்ணு. உனக்கு தான் இந்த வீட்ல உள்ள இண்டு, இடுக்கெல்லாம் தெரியும்ல. இந்த விளக்க அண. இதுவே வேண்டாம் எனக்கு. உன் கைய பிடிச்சுக்கிறேன். என்ன பத்திரமா அழைச்சு கொண்டு போய் வெளியில விட்டுரு. இல்ல இந்த இடத்துக்கு போகணும். என்ன அழைச்சுட்டு போ." எவ்வளவு ஈஸியான விஷயம். அத விட்டுட்டு நம்ம துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். இப்ப அதுக்கும் காரணம் நம்முடைய அறியாமை தான். இப்ப அறியாமை, அறியாமை தான் காரணம். அத எப்படி நீக்குறது அப்படின்னா, அ நம்பளா நீக்கணும்னா அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா நம்ம 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 கூட அது ஒட்டி கிடக்கு. அது கூட பின்னி பிணைஞ்சு நம்ம கிடக்குறோம். நம்மளால அத பிரிச்சு எடுக்க முடியாது. அத எடுக்க வல்லவன் வெளியில இருக்கிறான் பெருமான். அவன பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுக்கலாம். இதுதான் நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் பிளஸ் சித்தாந்தங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதான். அப்போ ஒரு துன்பத்தின் மூலமாக இன்னொரு துன்பத்தை தீர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட சொன்னா, இறைவன் துன்பத்த குடுக்குறாருங்கிற மாரி ஆயிடும். இல்ல, அவரு நன்மை செய்வதற்காகத்தான் இதை செய்கிறார். அது நமக்கு உணராமல்
நாம அது துன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரியறதுக்கு எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு சுவாமி. இன்னைக்கு அது ரொம்ப எக்ஸாக்ட்டா இந்த தலைப்போட பொருந்தி வந்ததுனால அத நான் சொல்றேன் நான். அப்ப எனக்கு ஒரு 3வது, 4வது படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. அந்த அந்த ரேஞ்சுல இருக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க, 2 வீட்டுக்கு இடையில ஒரு 6 அடி, 7 அடியில இது இருந்தது. ம் சந்து ஒண்ணு இருந்தது. அந்த சந்துல அவங்க செப்டிக் டேங்க் கட்டுறதுக்காக ஒரு பள்ளம் ஒண்ணு தோண்டிட்டாங்க. ஒரு 1 1/2 அளவுக்கு மேலேயே தோண்டியிருந்தாங்க. ஒரு 10 அடி கிட்டக்க தோண்டியிருந்தாங்க. மறுநாள் காலையில பார்த்தா ஒரே கசமுசான்னு ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா, இது கீரிப்புள்ள விழுந்துருச்சு, கீரிப்புள்ள விழுந்துருச்சு. அது அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறது. வழக்கம் போல அது ஓடி வந்துச்சு. பள்ளத்துல விழுந்துருச்சு அது. விழுந்த உடனே இப்ப நாங்க எல்லாம் குட்டி பசங்களா, நாங்க எல்லாரும் போய் நின்னுட்டு இருக்கோம். "ஏய் நீங்க விழுந்துறாதீங்கடா, போங்கடான்னு" சொல்லி எங்கள எல்லாம் விரட்டிட்டு, அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு வாளிய எடுத்து உள்ளார விடுறாரு. அத விட்டு இது பண்ணி தூக்கிடலான்னு. வெளியில எல்லாம் நிக்கிறவங்கள பார்த்து பயந்து அங்கேயும் இங்கேயுமா ஓடுது அது. அந்த வாளிய விட்டா கிட்டக்கே வரமாட்டேங்குது. சுத்துது. "ஐயோ! என்ன காப்பாத்துங்க! என்ன கொலை பண்றாங்க!" அப்படிங்கிற மாரி கத்திட்டு ஓடுது அது. அப்ப நம்ம துன்பமா குடுத்தோம் அதுக்கு? பாவம் இந்த இது இப்படி குழியில விழுந்து கிடக்குதே, அத மேல தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த வாளிய உள்ளார விட்டு, "அதுல பிடிச்சுக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணினா, அத புரிஞ்சுக்காம அது என்ன பண்ணுதுன்னா, ஐய்யயோ! இவங்க என்னமோ நம்மள பண்ண போறாங்கன்னு பயந்துகிட்டு அது அங்கேயும் இங்கேயுமா ஓடுது. இதான் நடந்தது. அப்புறமா ஒருத்தர் வந்தாரு பெரியவரு. "ஏய்! ஏன்டா போட்டு அத தொந்தரவு பண்ணிட்டுருக்கீங்க?" "தொந்தரவு பண்ணலங்கய்யா. அத எப்படியாவது வெளில எடுத்து விட்டுறணும். ஒண்ணும் பண்ண வேண்டாம். நல்ல பெரிய மரக்கிள ஒண்ணு இது பண்ணி அத உள்ளுக்குள்ளார வச்சு விட்டுட்டு, எல்லாரும் போங்க. அ இன்னைக்கு நைட்டு அது பார்த்து அது படியா ஏறி வெளியில போயிடும்" அப்படின்ட்டாரு. இயற்கையா விட்ட உடனே அது பாட்டுக்கு வெளிய போயிடும் அப்படின்ட்டாரு. அதே மாரி ஆச்சு. நாங்க போகும்போதெல்லாம் அப்படி போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வருவோம். உள்ளுக்குள்ளாரயே சுத்திட்டு இருக்கோம். ஐயோ! ஆளுங்கலாம் இருக்கிறானுங்கன்னு. இருட்டானுச்சு, இதானுச்சு. அது அப்படியே சுத்திக்கிட்டு அந்த அந்த மரத்து மேல ஏறி, மரக்கிள உள்ளார போட்டிருந்ததுல ஏறி அப்படியே வெளியில வந்து ஓடிருச்சு. நான் இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நிலையில தான் நம்மளும் இருக்கிறோம். இறைவன் நம்மை அந்த இதுல இருந்து காத்து வெளியில கொண்டுட்டு வந்து நமக்கு இன்பத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறவியை கொடுத்து இது பண்றாரு. நம்முடைய அறியாமையினால நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அதுவே துன்பமாக தெரிகிறது. அத புரிந்து கொண்டோம் என்றால், பெருமானுடைய அன்பையும், அவருடைய பெரும் கருணையையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அதுதான் ஆனந்தத்திற்கு ஆனந்தத்துக்கு நம்ம போகணும். இதுவே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பெருமானே, என் மேல இவ்ளோ கருணையா ஐயா? யாருய்யா நீ? எங்க இருந்துயா வந்த? நான் பேசாம கிடந்திருந்திருப்பேன். படாத துன்பங்களை பட்டுக்கிட்டு, இப்ப இருக்கிறத விட கோடி எ மடங்கு துன்பத்தை அனுபவிச்சுட்டு கிடந்திருந்திருப்பேன். தெரியாது எனக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்திருந்திருப்பேன். ஆனா அதுல இருந்தெல்லாம் என்ன காக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய கருணையினால எனக்கு இதெல்லாம் குடுத்தியே பெருமானே அப்படின்னு நினைக்கும்போது, அதுவே ஒரு ஆனந்தமா இருக்கும். அதுக்கு பிறகு பேரானந்தத்துக்கு போறோம். அப்புறமா எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணிட்டு போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக துன்பம் என்பது அறியாமையினுடைய விளைவு. அது அறியாமையினால வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனா, நாம் செய்த அ தவறுகள்னால, அறியாமையினால் நாம் செய்த தவறுகள்னால, அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அத திருப்பி ஊட்டுறாரு. அதுலேருந்து கொஞ்சத்த எடுத்து ஊட்டுறாரு. "இத சாப்பிடு எப்படி இருக்கு? கசக்குது. இதானடா நீ குடுத்த. இது மாரி குடுக்கலாமா? இது மாரி குடுக்காத இனிமே யாருக்கும். அ இது ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ குடுத்தது. அதனால தான் அதுல கொஞ்சத்த எடுத்து வச்சிருக்கேன். இந்தா சாப்பிடு." இது குடுத்த உடனே, "ஏய் இது நல்லா நல்லா இனிப்பா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்ப இதே மாரியே குடு எல்லாருக்கும்." அப்போ நன்மைகளை நீ செய்ய வேண்டும், தீமைகளை செய்யாதே என்பதற்காகத்தான் அந்த கர்மாவை நமக்கு ஊட்டுறானே ஒழிய, நமக்கு போட்டு கஷ்டப்படுத்தணுங்கிற உணர்வு கிடையாது. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆ எப்போ நம்ப பெருமான் இதற்காகத்தான் நமக்கு ஊட்டுறாருன்றது தெரிஞ்சு போச்சோ, உடனே ஸ்டாப் பண்ணிருவாரு. ஊட்டுறத நிறுத்திருவாரு. இனிமே அவனுக்கு தேவையில்ல. ஏன்னா நான் ஊட்டுறது எதுக்காக ஊட்டுறேன்? இந்த விஷயத்த தெரிய வைக்கிறதுக்காகத் தானே! அவன் இதுல தெளிவடைஞ்சுட்டான். எல்லாம் பெருமானுடைய அருளால நடக்கிறது. அப்படின்னு எப்போ அவனுடைய திருவடிய நம்ம புடிச்சுட்டோமோ, அப்பவே அவரு தன்னுடைய அந்த ஊழ்வினை கொடுப்பதை நிறுத்தி விடுகிறார். அதுதான் இதுல சொல்லுகின்ற போது மறைப்பு சக்தியாக
திரோதான சக்தியாக இருக்கக்கூடிய சக்தி மேலே எழும்பி அருள் சக்தியாக மாறி மேலிருந்து கீழே இறங்கக்கூடியதுதான் சத்தினிபாதம். அது அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வரும். ஓகே. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஸ்ரீனிவாசன் ஐயா அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய குரூப்ல இருக்கிறேன் நானு. அதுல உள்ளது 40 உள்ளது 40ன்னு அடிக்கடி போடுவார். போய் பார்க்கணும், கேட்கணும்னு ஆசை. ஆனா அது என்னன்னு தெரியல. சரி பார்க்கலான்ட்டு நான் சும்மா இதுல தேடும்போது, அது ரமண மகரிஷி, திருவண்ணாமலை ரமண மகரிஷியினுடைய அ இது அவரு அருளி செய்த நூல் அது. உள்ளது 40 அப்படிங்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அதை பற்றி சும்மா தேடும்போது ஒரு அருமையான ஒரு இது கிடைச்சது. அவருடைய நிறைய பதிவுகள் இருக்கு இல்லையா? நிறைய புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா? அதனுடைய ஒரு புஸ்தகத்திலிருந்து அவங்க எடுத்து அத சொல்லியிருக்காங்க. நாம எல்லோரும் ஒரு கனவிலேயே இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்பளால தான் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. நான் தான் இத எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னால தான் அத செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கனவுல இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ப. சிவாய நமः. ஒரு நிமிஷம். அந்த கனவு எப்ப முடியுதோ, நிஜத்துக்கு வருகின்ற போது, அந்த உண்மையான பேரானந்தத்தை நாம் அனுபவிக்கலாம். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன என்னமோ பண்ணுச்சுது அந்த வார்த்தை. நாம எல்லோரும் ஒரு கனவிலே இருக்கிறோம். அந்த கனவுல இருந்து நம்ம வெளியில வருகின்ற போது, ச்சே! நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாம் கனவுடா! அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் நீங்கலாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு நாள் அப்படித்தான். எனக்கு கம்பெனில இருந்து ஒரு பல லட்சம் ரூபா பணத்த குடுத்து ஒரு பெட்டியில வச்சு, அது இதுல கத்தார்ல வேலை செய்றேனா நானு. அங்க வந்து இதுல போட்டு என் கையில குடுத்துருக்கானுங்க. இத கொண்டு போய் ஒரு இடத்துல குடுன்னு சொல்லிட்டு. அவ்வளவு குடுத்துருக்கானுங்க. அது எவ்வளவு பத்திரமா வச்சுக்கணும். நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா பயங்கர கூட்டமா இருக்கு பஸ்ல. அதுல ஏறும்போது நான் வந்து பஸ்ல அப்படி எப்போதும் இந்த 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 இதுல வப்பேன் நானு. அதுல வச்சுட்டு அ வர ஆளுங்க இறங்கும்போது கீழ இறங்கிட்டு, அப்புறம் மறுபடியும் ஏறி, உடனே ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு இடம் கிடைச்சதுன்னு ஓடி போய் உட்கார்ந்துட்டேன் நான் அந்த இடத்துல. உட்கார்ந்துட்டு பின்னாடி இருக்கிறவர்ட்ட சொல்றேன், "அந்தாங்க ஒரு கீழ ஒரு சூட்கேஸ் ஒண்ணு வச்சிருந்தேன். அத கொஞ்சம் எடுத்து தர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நானு. நான் பார்த்துட்டு, "இல்லைங்க சூட்கேஸ் இல்ல." "என்னங்க சொல்றீங்க? சூட்கேஸ் இல்லையா?" அலறி அடிச்சுட்டு வந்து அதுல பணம் இருந்ததுய்யா, அவ்வளவு பணம் இருந்ததுய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, "ஏய்யா இவ்வளவு பணத்த வச்சுட்டு இப்படியாய்யா போட்டு வைப்ப? கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல நீ?" அப்படின்னு அசிங்கமா கேட்கறாங்க. ரொம்ப அவமானமா போகுது. வந்து தேடிட்டு, "ஐயா யாராவது எடுத்துட்டு போனாங்களா? பார்த்தீங்களா? எப்படி இருக்கும்?" வெரி இன்ட்ரஸ்டிங்லி எக்ஸ்பீரியன்ஸ் அது. ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். போச்சு அவ்வளவுதான். இனி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு சும்மாவே நான் உழைச்சு குடுக்கணும். பெருமானே நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு நினைச்சு டக்குனு கனவு எல்லாம் கனவு. அப்ப அப்படி ஒரு இதா இருந்தது. ஏன்னா, அதற்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். "இப்படி இருப்பியாடா? இப்படி இருப்பியா? இப்படி கேவலமா போய் சும்மா வந்து ஒருத்தன்ட்ட இது பண்ணி குடுத்துட்டு, இப்ப உன்னுடைய வாழ்க்கையே அடிமையாக்கிட்டியேடா!" அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் நான். ஆக, இந்த மாதிரி ஒரு கனவுல ஒரு துன்பம் நிறைந்தது அப்படின்ற இந்த இந்த வாழ்க்கையில துன்பம் நிறைந்ததாக நாம் ஆ அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே வந்து பெருமானுடைய செயலால நடைபெறுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த கனவுல இருந்து நம்ம விழிச்சிட்டோம்னா, இந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போயிடும். ஒண்ணுமே இல்ல. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாததா போயிடும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆ இது ரமண மகரிஷியினுடைய அந்த ஒரு கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.